இப்போ வாசித்த வேத பகுதியிலிருந்து ஒரு சின்ன சத்தியம், உங்களுக்கு தெரிந்த சத்தியம், ஆனால் நீங்கள் அறிந்திராத ஒரு சத்தியத்தை நான் பேச போகிறேன். இங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-21 வரைக்கும் உலகத்தை படைத்த கடவுள் மனிதனாய் நமக்காக வந்து பிறந்த சம்பவத்தை லூக்கா பதிவு பண்ணுகிறார். எப்படி இயேசு வந்து பிறந்தார், எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வந்தார், எந்த தெருக்கு போனார். இது இந்த மாட்டுக்கோட்டாவோட ஓனர் பேரை கூட மூல பாஷையில் எழுதி வைத்திருக்கிறாங்க, மூல பாஷையில். அப்போ இயேசு பிறந்தது என்பது ஒரு கட்டுக்கதை இல்லை. என்ன கதை? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். என்ன ஊரில் இருந்தார்? சின்ன வயசில் கேட்டுக்கிறீங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு 10 தலையாம். இப்போ இயேசு பிறந்தது கட்டுக்கதை அல்ல. எங்கே பிறந்தார், எங்கே வாழ்ந்தார், எங்கே வளர்ந்தார். எனக்கு ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் நல்ல வசதி ஆகிட்டு தனி ஃப்ளைட் வச்சு எருசலேம் போனோம். ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே போய் இயேசு பிறந்த இடத்தை இன்னைக்கு பார்க்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்முடைய தேவனுடைய பிறப்பு என்பது சரித்திரம். நான் 1974 வருஷத்தில் பிறந்தேன். அந்த 74 என்பதே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இயேசு பிறந்ததிலிருந்து 1974 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்பிலும் இயேசோட அட்ரஸ் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு இல்லை என்று சொல்லுகிற சீனா, ரஷ்யா போன்ற கம்யூனிச தேசத்திலையும் இந்த ஸ்கேல் தான். எந்த ஸ்கேலு? பிசி ஏடி. ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம தேவன் கதை அழகிற தேவன் இல்லை. மலையை தூக்கின்னு போனாரு, நடுவுல இருந்து ஊழ்ந்தது, அங்க குட்டி குட்டி மலை ஆயிடுச்சு, பாலத்துல நந்து போனார். இல்லையா, நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால பழைய காலத்து கட்டுக்கதைகள்லாம் கேட்டு கேட்டு பழக்கமாயிட்டு இருந்தா நம்ம கொஞ்சம் மாத்திக்கங்க. இயேசு ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க ஆமே. சரி, இந்த இயேசு இப்படி பிறந்தார்ல, இந்த இயேசுவை குறித்து ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். போன வாட்டி பெத்லகேமை பற்றி பேசுகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எப்பிராத்தா என்ன பெத்லகேமே, நீ சின்னதாக இருந்தாலும் உனக்குள்ளேருந்து உலகத்தை ஆள்கிறவர் வருவார். அப்போ பெத்லகேமுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி சில காரியங்களை பேசுகிறேன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 2:15 வாசிங்க. தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி, எப்படி பிரதர்? தீவிரமாய் வந்து. போதும், கவனிங்க. முதலாவது ஒரு மனிதன், கவனிங்க, எங்கோ பிறந்தாருங்க இயேசு, எங்கேயோ வாழ்ந்தாருங்க இயேசு. அப்படி அல்ல, அவரை பார்ப்பதற்கு நம்ம முதல்ல என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா வாஞ்சை வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? நீங்க நினைக்கிறீங்களா மேய்ப்பர்கள் சொன்னாங்க உடனே மேய்ப்பர் வந்து மறாத நாள் காலையில் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டாங்கன்னு? இவங்க இருந்ததுக்கும் சொல்லப்பட்ட இடத்துக்கும் 90 மைல். எத்தனை மைல்? கிலோமீட்டரில் டிவைட் பண்ணிங்கன்னா 3ஆ டிவைட் பண்ணுங்க. அங்கிருந்து இங்கே வராங்க, காடுகளை தாண்டி, மலைகளை தாண்டி, குகைகளை தாண்டி. கவனிக்கணும் நான் சொல்றத. இவர்கள் வேலை வெட்டி இல்லாதவர்கள் அல்ல. இவர்களுக்கு பெரிய பெரிய மந்தைகள் இருந்தது, பொறுப்புகள் இருந்தது. அதன் நடுவிலே இயேசுவை பார்ப்பதற்கு அந்த ஆர்வமும் வாஞ்சை உள்ளவர்களாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன பாஸ்டர் நீங்க மெசேஜ் கேட்டீங்கன்னா, முதலாவது எங்கோ பிறந்த இயேசு அல்ல, அவரை பார்க்க வேண்டும், தேட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, ஆனா தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசுவை காணாததற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வாஞ்சை இல்லாதது. இன்னைக்கு சிஎஸ்எஸ் சபை, இசிஐ சபை, லுத்தரன் சபைலாம் போனீங்கன்னா உட்காரத்துக்கே இடம் இருக்காது. வெளியில கூட என்ன போட்டிருப்பான்? பந்தல் போட்டிருப்பான். கரெக்டாக பந்தல், அது பேர் என்னது? பந்தல் போட்டிருப்பான். ஏன் சொல்லுங்க? ஏமா அன்னைக்கு ஒரு நாள் தான் வருவான். என்னைக்கு ஒரு நாள் வருவான்? இயேசு பிறந்த அன்னைக்கு. ஆனா 50வது நாள் ஆவியை பெற்று தீவிரமா ஆண்டவர் ஆராதிக்கிற சொல்ற பெந்தகோஸ்தே சபைகள் இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதே ஸ்டைல் ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு ஆராதனை. ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே பாஸ்டர், கறிகிரிலாம் வேக வச்சுட்டு சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? ஏன் இயேசுவை இதுவரைக்கும் நம்மளால உணர முடியல? இயேசுவை இதுவரைக்கும் நம்மளால காண முடியல? பாஸ்டர் சொல்றார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் தான் உன்னை ஜீவனோட வச்சிருக்கிறாரு, அவர் தான் உன்னை வாழ வைக்கிறாரு. இதெல்லாம் பாஸ்டர் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில் அவங்க பாருங்க, சொன்ன உடனே எப்படி புறப்பட்டு வந்தாங்களா?
தீவிரமாய் புறப்பட்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கவனிக்கணும், நமக்குள்ள என்ன வேணும் தெரியுங்களா? இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை. நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு பணத்தை தேடுறோம், பொருளை தேடுறோம், செல்வத்தை தேடுறோம். எல்லாம் இருந்தது சகேயு கிட்ட. சகேயு கிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? பணமா வச்சிருந்தான் வீட்டில். ஆனா அவனுக்குள்ள சமாதானம் இல்லை, அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவன் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லை. அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்தது, இயேசுவை பார்க்க வேண்டும். அவ்வளோ பெரிய டாக்ஸ் கலெக்டர் ஒரு சின்ன குழந்தை ஓடுற மாதிரி ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறிக்கின்னு நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை நான் விசுவாசிக்கிறேன். அதனால் தான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். என்ன தெரியுமா அர்த்தம்? சமாதானம் வந்துச்சியா, சந்தோஷம் வந்தது. யாருக்கு தெரியுமா? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த தீவிரம். நான் அடிக்கடி சொல்லுவேன் சிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரணும் ஜெபத்தின் மேலே, உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது மேலே ஒரு வாஞ்சை வரணும், தேவ பிரசன்னத்து மேல வாஞ்சை வரணும். நீங்க 84ஆம் சங்கீதம் 1-2 வசனம் வாசிங்கன்னா, உங்களுடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாசிங்க. அந்த வசனம் 84 1-2 வாசிங்களே. சேனைகளின் கர்த்தாவே, உங்க வாசஸ்தலம் முதல்ல எப்படி கவனிங்க, நான் சொல்றத முதல்ல உங்களுக்கு சபை இன்பமா மாறணும். எப்படி மாறணும்? கசப்பா மாறிச்சுன்னா உங்களால கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தாவீதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாராம். என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அவர் அலுவலில் முழுவிட்டார். ஏன்னா ராஜா இல்லை. ஒருத்தர் வந்து சொல்கிறான், தாவீதே என்ன பண்ணுற? கணக்கு வழக்கு பார்த்துன்னு இருக்கிறேன்ப்பா, நாட்டுடைய கணக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சர்ச் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற சொன்னபோது அவருக்கு எப்படி இருந்ததா? நம்ம ஆளுங்களுக்கு இப்போ மன துக்கமாகுது. எது? ஞாயிற்றுக்கிழமை ஆண்டா வருது, ஏந்துக்கணுமே, குளிக்கணுமே, லிப்ஸ்டிக் போடணுமே, சென்ட் அடிக்கணுமே, வரணுமே. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு பிரச்சனை அதுதான். பேட்டா என்ன விசுவாசி? நம்ம பெந்தகோஸ்தே விசுவாசி. என்ன விசுவாசி? அவன் சொல்றான், ஐயோ உம்முடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்குதாமா? இன்பமானவைகள். வாசி தொடர்ந்து. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் எப்படி இருக்குது? வாஞ்சையும் தவணமுமா இருக்கிறது. என் ஆத்துமா எப்படி இருக்கு தெரியுமா? மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல வாஞ்சித்து கதறுது. ஐயா கிறிஸ்துமஸ்னா என்னையா? பிரியாணி சாப்பிட்டு சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு சாப்பிட்றது இல்லையா? என்னுடைய ஆத்துமா, ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்துமா ஜீவன் உள்ள தேவன் மேல அந்த வாஞ்சையோடு இருப்பது. அதனால தான் சங்கீதக்காரன் 107:8 சொல்றான், அவர் என்னமா வாசிங்க, வாசிங்கம்மா அந்த 107:8 வாசிங்க. தவணமுள்ள அப்படின்னா என்னது? அப்படியே தாகமா இருக்கிற ஆத்துமா, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசி உள்ள ஆத்துமாவை. அல்லேலூயா. சிஸ்டர் கவனிங்க, உங்களுக்கு வாஞ்சை வந்தா சும்மா இல்லை சிஸ்டர், உங்களை திருப்தியாக்கிடும் அந்த வாஞ்சை. பணத்தில் திருப்தி ஆயிடுவீங்க, பொருளில் திருப்தி ஆயிடுவீங்க, உங்க வாழ்க்கை ஒரு திருப்திகரமான வாழ்க்கையா மாறும். ஏன் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு திருப்தி இல்லை? ஏன் திருப்தி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, வாஞ்சை இல்லை இயேசுவின் மேல. ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. முதல்ல அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேய்ப்பர்களுக்குள்ள வாஞ்சை இருந்தது. அத்தனை கிலோமீட்டர் தாண்டி இயேசுவை பார்க்க வந்தார்கள். ரெண்டாவது என்ன இருந்தது? அதே லூக்கா 2:16 வாசிங்க தம்பி. நம்ம தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாங்க பிரதர்? என்னங்க, எத்தனை பேர் இயேசுவை கண்டு இருக்கிறோம்? யாருக்கு இயேசு தென்படுவார் தெரியுமா? யாருக்கு வாஞ்சை இருக்கிறதோ. சொல்றாரு சாலமோனை பார்த்து, அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவித்து என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். என் உத்தம குமாரனாகிய சாலமோனே, நீ உத்தம இருதயத்தோடும் உத்தம மனதோடும் தேவனாகிய கர்த்தரை நீ சேவிப்பாயானால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு சிஸ்டர் சொல்றாரு? பாஸ்ட் ஏதோ சொல்றாரு, இயேசு வராரு, இயேசு போறாரு, இயேசு வர போறாரு, இயேசு நிக்கிறாரு, இன்னமோ சொல்றாரு. நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றான்? தலையாட்டின்னு போயின்னு இருக்கிறோம். யாரு கண்டாங்க இயேசுவை? இயேசுவை காண முடியும். இஎல்எஸ் சிஎல்எஸ்னு புக்கு கடைங்க இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா புக்குங்களாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. இயேசுவை கண்டவர்கள்னு புக்கு இருக்குது. என்ன புக்கு இருக்கு? இயேசுவை தரிசித்தவர்கள், கண்டவர்கள். சாது சுந்தர் சிங் ஐயாவை பற்றி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. திபெத் மலை மேலே ஏறுவாராம், வெறும் பனிக்கட்டிகளில் ஏறுவாராம். ஏறனா அந்த குளிர் தாங்காமல் உடம்பெல்லாம் விரைச்சி போய் கீழே விழுந்துருவாராம். பல நேரங்களில்
விழுந்து போன மனுஷன் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா ஒரு குகைக்குள்ள அனல் மூட்டப்பட்ட இடத்துல போடப்பட்டிருப்பார். ஆமென் சொல்லுங்க. சுத்தி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்களா. இவர் விழுந்து கிட்ட இடத்துக்கும் அந்த குகைக்கும் பல கிலோமீட்டர் இருக்குமா. யார் சுமந்து வந்தார்கள்? என் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் அவரை சுமந்து சுமந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ சொல்றாங்க பாஸ்டர், எங்க அம்மா சொன்னாங்க பாஸ்டர், இயேசுவை தேடு இயேசு தேடு. இல்லைங்க, உனக்குள்ள வாஞ்சை இருக்குமானால் உன்னால் அவரை காண முடியும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதுனால அல்ல, உங்க அப்பா நல்லவரே, உங்க அப்பா நல்லவர். நீ சொல்லணும், அப்பா முகத்தை பார்க்காத பிள்ளையா இல்லப்பா, ஒரே ஒரு தடவை உங்க சாயல்ல உங்க முகத்தை ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கிற ஒரு பிள்ளையாய். ஆமென் அல்லேலூயா. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு 26, 27, 28 எப்படியாவது வாழ்க்கையில ஒரு தடவையாவது தடவியாகிலும் இயேசுவை நீங்க என்ன பண்ணிடணும். வாசிக்குமா அந்த வசன வாசி தானே. அப்போஸ்தலர் 16 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தம் தான் நமக்குள்ள ஓடுது, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் அவர்களை குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடம், நீங்க வந்த சபை, நீங்க இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட இடம். ஆமென். ஏன் அங்க கொண்டு வந்தாரா? கர்த்தராகிய தம்மை அவர்கள் என்னதுங்க அது தடவி? எனக்கு என்ன சொல்லுங்க, என்ன தடவினா என்னங்க எனக்கு புரியல. தட்டு தடுமாறியாவது வாழ்க்கையில ஒரு தடவை இயேசுவை பார்த்துடணும். சொல்லுங்க. இயேசுவை பார்க்க முடியுன்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா வேதம் சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க அவர் சமீபமாக இருக்கையில். இன்னைக்கு என்ன அமைதியா இருக்கணும் பிள்ளைங்களாம், சரியா? கவனிங்க. கண்டடையத்தக்க சமயத்தில் இயேசுவை தேடினா பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, தட்டு தடுமாறியாவது நீங்க தயவு செஞ்சு அவர் என்ன பண்ணிடுங்க, தடவியாவது. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம். செய்தார். நம்மில் ஒருவருக்கும் அவர் யாரு? தூரமானவர் அல்ல. இந்த கிறிஸ்துமஸ்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, முதலாவது எனக்குள்ள உம்மை தேட வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுங்க. ரெண்டாவது உம்மை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கனவுலாம் யார் தான் வர்றது? கனவுல யார் தான் வர்றது? அமிக்கிச்சி பாஸ்டர். நேற்று எங்க மாமியார் இருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட அமிக்கிச்சி பாஸ்டர் மேல உட்காந்து எப்படி அமுக்குச்சின்னு, அது அமுகுன்னு நம்மளுக்கு என்னதான் வருது கண்ணு முன்னால? பேய் பிசாசு அப்படியே வந்து நிக்குது பாஸ்டர், தண்டாயுதத்தை எடுத்துக்கணுன்றோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கரெக்ட் தான் பிரதர். ஒரு அது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஐயோ பேதுருக்கு தரிசனம் ஆயிட்டாங்க, கேபாக்கு தரிசனமானாரு, யோவானுக்கு தரிசனமானாரு, எல்லாருக்கும் தரிசனமானாரு, எனக்கு தரிசனம் ஆகலன்னு காத்திருந்தேன். பின்பு அகால பிறவி போல எனக்கும் கர்த்தர் தரிசனமானார். அவருக்கு வாஞ்ச பாருங்களேன். பேதுரு பார்க்கிறார் அப்பப்போ, யோவான் பார்க்கிறார் அப்பப்போ. நான் ஊழியத்துக்கு வந்து இவ்வளவு நாளாச்சு, இதுவரைக்கும் இயேசுவை பார்க்கல. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7, 8 எனக்கு அவர் தரிசனத்தில் வெளிப்பட்டார். நான் சொல்றேன், உங்க கனவுல இயேசுவா வரணும். ஆமென் சொல்லுங்க. தேவ தூதரா வரணும். ஆமென் சொல்லுங்க. பரலோகமா வரணும். ஆமென் சொல்லுங்க. இது ஆரம்பம். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நேரடியா இயேசு. என் கூட வெங்கடேசன் ஒருத்தர் வேலை செஞ்சார் எங்க ஆபீஸ்ல, சவிதால. பயங்கர தீவிர பெருமாள் பக்தர். நடந்தே மஞ்சள் துணி கட்டின்னு திருப்பதி போவார். அவருக்கு இங்க 3 ஓட்டை வந்துச்சு. ஓட்டை, அந்த ஓட்டையை அடைக்க முடியாதுன்ட்டான். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறார். ஆஸ்பத்திரியில் டாக்டர் டேட் குடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, இல்லை இங்கே இருந்தால் எங்களால் இதுதான் பண்ண முடியும்னு ஐசியூவில் இருக்கிறாங்க. பார்த்தா ஐசியூவில் ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து உனக்காக ஜெபம் பண்ணுறம்மான்னு சொல்லி ஒரு ட்ராக்ஸை கொடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ட்ராக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்க. அந்த ட்ராக்ஸ் அந்த ஆள் அடையாமல் 9 மணிக்கு ராத்திரி எடுத்து இப்படி பார்த்துருக்கிறார். பார்த்தா அந்த ட்ராக்ஸை அப்படி பார்க்கும்போதே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுதான் அவருக்கு அறியாமல். நான் சாவ போகிறேன், எனக்கு சமாதானம் கிடைக்குமா? சமாதானம். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறார். விடியற் காலையில் 3 மணி தன் அருகில் யாரோ வந்து நிற்பதை உணர்ந்த மனுஷன் கண்களை திறந்து பார்க்கிறார். வெண்ணாடை தரித்த ஒருவர் அவர் அருகிலே நின்று அந்த இருதயத்தின் மேலே தன் கைகளை வைத்தார். அன்றைக்கு 3 ஓட்டைகள் அடைக்கப்பட்டு இன்றைக்கு 30 வருஷமாய் ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. தடவியாகிலும் அவரை ஒரு முறை சொல்ல மாட்டீங்க. ஆமென் அல்லேலூயா.
எவ்வளோ சாட்சி இல்லை. யூடியூப்பை போய் இயேசுவை பார்த்தவங்கன்னு தட்டினீங்கன்னா கோடி வரும். 1,00,000 வருமாப்பா, 1,00,000 வீடியோ வருமா? அப்போ அவங்க பொய் சொல்கிறாங்களா? நமக்கு ஏன் இயேசு தெரிய மாட்டாருன்னா, நமக்குள்ள வாஞ்சை இல்லை. முதல்ல என்ன இல்லை வாஞ்சை வரணும். காலையில் எழுந்து ஜெபிக்கணும், காலையில் எழுந்து பைபிள் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எந்த வேலையும் இல்லை, சனிக்கிழமை ட்ரெஸ் அயன் பண்ணி என்ன பண்ணிடணும். அப்போ தான் புடவைன்னு சொரு வருது, அதை காணும் இதை காணும், பைக் சாவியை காணும், எங்கே போச்சு. கிளம்பும் போதே சண்டை போட்டு கிளம்புனா இங்கே வந்தால் ஒன்றும் புரியாது. சொல்லுங்க, கிளம்பும் போதே என்னது? சர்ச்சைக்கு வரும்போது 90% வீட்டில் சண்டை நடக்குதான். பைபிளை காணுன்னு சண்டை. ஒருத்தவன் என்னத எங்கடி வச்ச என் பைபிள்ன்றான். நீ தான் அங்கே வச்சியே ஜுரம் வந்துச்சின்னு தலைகாணி கீழே. ஜுரம் வந்தால் பைபிள் தேடுவோம். பார்த்துக்கிறீங்களா? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேன்ல, உடம்பு சரியில்லாத பேஷண்ட்டுகளை பார்க்க, கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க? தலைமாட்டில் என்ன இருக்கும்? கன்ஃபார்ம் பைபிள் இருக்கும். பொண்டாட்டி கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க? சோத்திர பலி புக்கு. ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தன் தேன்னா நினைக்கிறீங்களா? அதை வேற அவர் தொடச்சி எடுத்துன்னு வருவார். மொழி ஈர துணி போட்டு பளிச்சுன்னு இருக்கணும். சக்கில் வச்சு அப்படியே வந்து சர்ச்சில் இல்லை சிஸ்டர், அந்த ஆர்வம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆர்வம் இருந்தால் கண்டுடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் இயேசு நமக்கு தெரிய மாட்டார் தெரியுமா? 3 வருஷம் இயேசுவோடைய சீடர்கள் இருந்தாங்க. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட போது படுபாவிங்க காட்டி கொடுத்து ஓடிட்டானுங்க. எல்லாம் ஓடிட்டு பின்மாற்றம் அடைஞ்சி ஒரு ராத்திரியில் போய் அவருக்கு இருக்கிற 40 வருஷம் அனுபவத்தில் மீனை பிடிச்சிடலாம். இப்போ பின்மாற்றத்தில் அடைஞ்சவனுக்கு சாப்பிட வழி இல்லை, பணம் இல்லை. பின்மாற்றத்தில் மீனை பிடிச்சிடலாம் பார்த்தா மீன் கிடைக்கல. கடைசியில் கவனிங்க, இவர் தான் மீனை வச்சுன்னு கரையில் காத்துன்னு இருக்கிறாரு. காத்துன்னு இருந்தால் எல்லாம் வந்து இயேசுநாதரை பார்க்குறான். நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத. 3.5 வருஷம் இயேசு கூடவே இருந்தவன் இயேசு கரையில் நிற்கிறத தெரியலன்னு போட்டுக்குது பைபிள். அவரை இயேசு என்று அவர்களுக்கு ஏங்க நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷனுக்குள்ள உலக ஆசை, உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும், உலக காரியம், பின்மாற்றம், ஜபஜீவியம் இல்லாமல் இருக்கிறானா அவங்க இயேசு கடைசி வரைக்கும் தென்பட மாட்டார். சொல்ல மாட்டீங்க? ஆமே அல்லேலூயா. வாஞ்சை. எங்க 3.5 வருஷம் கூட இருந்தவனுக்கு இயேசுநாதர் கரையில் நிற்கிறா தெரிலங்க, பார்க்க முடியலங்க அவன் கண்ணால. நான் இப்படி சொல்றேன் சிஸ்டர், உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். யாரை மாதிரி தெரியுமா? மரியாதை மாதிரி வாஞ்சை இருக்கணும். இவனுங்க எங்க இருந்து மீன் பிடிக்க போனானுங்க தெரியுமா? கல்லறையில் போய் திறந்து பார்த்தா கல்லறையில் ஒன்றையும் காணோம். வெறும் துணி கூட பார்க்க முடியல அவனுங்களால. நேராடே வாடா பசிக்குது மீன் பிடிக்க போலான்ட்டான். ஆனால் ஒருத்தி அந்த வாசல்ல நின்று கொண்டு, இன்றைக்கு அவரை நான் பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன் அப்படி திரும்பி மரியாதை ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் வாஞ்ச, அதுதான் தரிசிக்கணுன்ற ஆசை. ஆமேன்னு சொல்லுங்க. இது இருந்துச்சுன்னா போதும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை ராத்திரியில் வந்து கர்த்தர் எழுப்புவார். என்கிட்ட எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், ராத்திரி படுத்திருந்தேன் பாஸ்டர், மணி ஒரு 12:45 1 மணி பாஸ்டர், முதுகுல யாரோ வந்து தட்டி எழுப்பி ஜபின்னாங்க பாஸ்டர். எழுப்பி ஜபின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எழுந்து ஜபிக்க முட்டி போட்டா கர்த்தர் என் தங்கச்சி காட்டுறாரு. என் தங்கச்சிக்காக ஜோம் பண்ணேன். மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் வருது. நேற்று ராத்திரி திடீர்னு தங்கச்சி சிக்காய் ஃபிட்ஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா. நான் சொல்கிறேன், ராத்திரி உன்னை வந்து எழுப்பி ஜெபிக்க வைத்தது என் ஜீவன் உள்ள தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேரும் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ 3.5 வருஷம் கூட இருந்தவனுக்கு தெரியல. ஏன்னா இருதயத்தில் என்ன ஆகிப்போச்சு? பின்மாற்றம். இருதயத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னு என்ன குழப்பம், நம்பிக்கை இல்லா தன்மை. அதனால தான் வேதம் மத்தேயு 5:8 சொல்லுது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் அவர்கள். அப்ப தேவனை தரிசிக்க ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பியூர் ஹார்ட். என்னாட்டு? சுத்தமான இருதயத்தை வச்சுக்கோங்க. இருதயத்தில் கபடு, கசப்பு, வெறுப்பு, பின்மாற்றம், குழப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இயேசுவை பார்க்கணுமா? சுத்தமுள்ள ஒரு இருதயம். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க இருதயத்தை சரி செய்யாமல் இயேசுவை தரிசிக்க முடியாது. குறுக்கு வழிலாம் கிடையாது இதுக்கு. பாலாசிர் லாரின்னு ஒருத்தர் இருந்தார், பழைய ஆளுங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவத்தில். அவரை மாதிரி அனாயிண்டிங். பேசும்போது கண்ணாடியெல்லாம் உடையும். கையில் கட்டியிருந்த வாட்சிலாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் வாட்சிலாம் சதறும். அப்படி இறங்கி நின்னா புல்பீட்டில் அவர் நடந்து வரும்போதே அந்த ஊரெல்லாம் பேயாடும். அவர் என்ன பண்ணார்? கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார்? இயேசுவை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஏரல் பக்கத்தில் ஒரு ஊரில் தூத்துக்குடியில் காண்பிக்க போகிறேன், எல்லாம் வாங்கணும். 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணிட்டார் எல்லார்கிட்டையும். பண்ணிட்டு எல்லாம் ஆர்வமாக வந்து நிற்கிறாங்க. வந்து நின்னா இயேசுநாத மாதிரி கடைசியில் அவர் ட்ரெஸ் போட்டு வந்து நான் தான் இயேசுன்னிட்டார். இன்றைக்கும் சில கான்ஃபரன்ஸ் நடக்குது இயேசுவை காட்டுறேன்னு. சமீபத்தில் பெங்களூரில் கூட ஒரு கான்ஃபரன்ஸு, இந்த என்னது எபிரேயம் கற்றுத்தரன்ற இயேசுவை காண்பிக்கிறேன்னு ஒரு கான்ஃபரன்ஸ்.
நான் சொல்றேன், இயேசுவை பார்ப்பதற்கு எந்த குறுக்கு வழியுமே கிடையாது. ஒரே ஒரு வழி, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பார்க்கலாங்க. சிமியோன் ஒரு ஆளுங்க, சிமியோன் ஒரு ஆளு இயேசுவை பார்க்கறதுக்காகவே உயிரோட வச்சிருக்கிறார் கர்த்தர். 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு அந்த முறைமைகளை, மோசையின் முறைமைகளை பண்ணுறது கொண்டு வராங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பைபிளில் இயேசுநாதர் ஒருத்தர் தான் கொண்டு வந்தாங்கன்னு? ஒரு நாளைக்கு இஸ்ரேலில் எத்தனை குழந்தை பிறந்ததோ 8ஆம் நாள் எல்லா குழந்தையும் எங்கே வருது? ஆனால் இந்த குழந்தைய பார்த்தோன்னா சிமியோன் கண்டுபிடிச்சார் இவர் இயேசு. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியணும் என் இயேசு எப்படி இருப்பார். ஆமேன் சொல்லுங்க. 84 வயசு கேள்வி இவரை பார்க்கணும்னு காத்துனுக்குது. அதுவும் அந்த நேரத்தில் வந்து நின்று, ரட்சகரை என் கண்கள் கண்டதே. 6 புருஷனோட வாழ்ந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா, நான் பேசுகிறவர் மேசியா என்று அறிவேன், இவரை வந்து பாருங்கள். ஆமே ஐயா, எல்லா பட்சத்தில் இருக்க ஜனங்களுக்கும் இயேசு தெரிவாருங்க. ஒரே ஒரு நாள் ராத்திரி தான் அந்திரேயா இயேசு கிட்ட தங்கலாம். எங்க ஆண்டவர் போதகரை நீ தங்குறீர்? அவர் சொல்றாரு, நரிக்கு குழி இருக்குது, நாய்க்கு இடங்குது, பேய்க்கு இடங்குது, எனக்கு மட்டும் இல்லை, வா அப்படின்னு கூட்டு போனா, கூட்டு போய் பார்த்துட்டு மறாத நாள் வந்தவன் போதகரை கண்டோன்னு சொல்லல, மேசியாவை நாங்கள் கண்டோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் இயேசுவோட டிராவல் பண்றோம். ஒரு தடவை அது இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாள் என்ன பாஸ்டர் செய்தி? எனக்கு வாஞ்ச வரணும். என்ன வாஞ்ச? இயேசுவை காணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள நம்ம சபையில் ஒரு 4 பேராது என்ன பண்ணினா, பேயை பார்த்தன்ற சாட்சிய சபையில் வரக்கூடாது. அமிகிச்சி பாஸ்டர், குமிகிச்சி பாஸ்டர், தட்டி விட்டுச்சு பாஸ்டர், கீழே ஊட்டம் பாஸ்டர், தூக்குச்சி பாஸ்டர். என்ன சொல்ல தெரியுமா? சுருள் சுருளாய் தங்க தலைமயிருடைய தேவனை, பாலில் கழுவப்பட்ட கண்களை உடையவர், மதுரமான வாயை கொண்ட என் நேசரை நான் பார்த்தேன், என் நேசரை நானே பார்த்தேன். ஆமே. அந்த 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 மேய்ப்பர்கள் பாருங்க, அந்த வாஞ்சையோடு வந்தவர்கள் கண்டார்கள். 3வது பகுதி கடந்து போகிறேன். 2:17 வாசிங்க. கண்டு அந்த பிள்ளையை குறித்து சந்ததியை என்ன இது பண்ணாங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? NIV இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ப்ரெட் த நியூஸ். நியூஸ் என்ன பண்றாங்க? ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்ப நல்லா கவனிங்க, எவனுக்குள்ள வாஞ்சை இருக்குதோ, யாருக்குள்ள வாஞ்சை இருக்கிறதோ அவர்கள் இயேசுவை காண்பார்கள். இயேசுவை கண்டவர்கள் சொல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த இரும்படிச்ச கை பார்த்துக்கிறீங்களா? இரும்படிச்ச கையே சொல்லுவாங்கன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? எப்பயும் எதனா ஒன்று என்ன பண்ண அடிக்கணும்னு அவனுக்கு தெரியுமா? உங்களுக்கு சரங்கு பூச்சை கை பார்த்துக்கிறீங்களா? சொன்னிக்கினே இருக்கும். அந்த மாதிரி இயேசு ஒரு ஆள் கண்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவனால் இயேசுவை பற்றி 4 பேருக்கு என்னது இருக்கவே முடியாது. இந்த ஸ்கூலில் ஆனுவல் டேவெலாம் நடத்துவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆனுவல் டே. அப்போ நம்ம பிள்ளைங்களை டான்ஸில் போட்டுருவாங்க. அது எப்படி வரும் சொல்லுங்கள்? வீட்டுக்கு வரும்போதே எப்படி வருமா? கரெக்டாக சொன்னார் பெருதர். மம்மி சோறு விட்டுவாங்க. ஒரு நாள் கத்து குத்த டான்ஸ்க்கு எப்படி ஆடுது? எங்க ஊர்ல ஒண்ணுக்குது. நான் என்ன ஆடினே இருக்குதுன்னு அது நேற்று ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரர் ஆடினே இருப்பார் பாஸ்டர் வீட்டில் பாட்டு போட்டு. நல்லது, எக்ஸசைஸ். அதெல்லாம் எக்ஸசைஸ். நேற்று சொன்ன அஜி சொன்னான், என்ன சார் ஐயா அது ஒரு கிளாஸியா, பாட்டு போட்டு டான்ஸ் ஆனால் தொப்பெல்லாம் குறையுங்கய்யா. இப்போ இந்த ஆண்ணவனா என்ன பண்ணும்? இயேசுவை கண்டு இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நீ மற்றவங்களுக்கு பிரசித்தம் பண்ணாமல் என்ன பண்ண மாட்ட? இருக்கவே மாட்டேன். அந்த வாய் இருக்குது பாருங்க, பேசிக்கினே இருக்கும். பவுல் வாயாடின்னு பேர் வச்சுட்டாங்க. எங்கே போனாலும் இயேசுவை பற்றி பேசுகிறான். நம்ம கூட எவ்வளோ பேர் பழகிறாங்க? உங்கள் ஃபோனில் எத்தனை கான்டாக்ட் இருக்கு? 550 கான்டாக்ட், 600. காலைல கேப்ரியல் என்ன சொன்னார்? இன்னைக்கு காலைல ஒரு பாட்டியம்மா ஃபோன் சரியாக வேலை செய்யலையாம். அது வந்து கேட்டுச்சான், பா ஃபோன் எனக்கு சரியாக வேலை செய்யலைப்பா, எனக்கு வேறு ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாராம். கவனிங்க, வாங்கி கொடுத்தாராம். வாங்கி கொடுத்த ஃபோனை இதில் இருக்கிற நம்பரெல்லாம் இதில் கன்வெர்ட் கோட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தாராம். கொடுத்தா 4 சர்வீஸாக அந்த அம்மா உட்காந்துக்கு தான் இந்த பசங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலையா. என்னடா அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான், ஐயா ஒன்றும் அவனுங்க தரலையான்னுட்டு. தம்பிங்களை கூப்பிட்டு, என்னடா ஃபோனை ஐயா இந்த அம்மா 2000 நம்பர் வச்சுக்குதியா, உள்ள இவ்வளோ சரக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்குதியா. யாரு? அவ்வளோ கான்டாக்ட் இருக்குது. படிக்க தெரியாத அம்மாக்கு நம்ம கிட்ட எவ்வளோ கான்டாக்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம். என்னை ரட்சித்தவர், என்னை வாழ வைத்தவர், குப்பையில் கிடந்த என்னை தூக்கி எடுத்தவர், எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக வரப்போகிறவர், எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர். சொல்ல மாட்டீங்க? ஆமே. அல்லேலூயா. பிரசித்தம் பண்ண 4 பேருக்கு இயேசுவை தன் ஆன்மாவில் கண்ட மனிதனால் கர்த்தர் நல்லவர் என்று குறித்து ஒருத்தர்கிட்டையும் சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க.
போகிற இடத்துலலாம் சொல்லுவான், வேலை செய்கிற இடத்துலலாம் சொல்லுவான், வேலை செய்யும் போதே பாட்டு பாடுவான், அவன் கண்டுபிடிச்சிடுவான் இவன் கிறிஸ்துவம் பொழுது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம ஆளுங்க பாதி பேர் என்ன பண்ண மாட்டான், கிறிஸ்துவன் சொல்கிறதுக்கே வெக்கப்படுறான். இன்றைக்கி பாதி பேர் நான் கிறிஸ்துவன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இயேசுகிட்ட இருந்து ஒரு நன்மையை பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய் சும்மா இருக்காது. அந்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40லேருந்து 45 நோட் பண்ணிக்கோங்க. ஒரு குஷ்டரோகி வந்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்ற. குஷ்டரோகினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? செயல்பட முடியாதவன். என்ன செய்யறது? அவனால் தனியாக ஒரு தண்ணி டம்ளர் எடுக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிலைமை தான் நம்ம நிலைமை. செயல்பட முடியாது இருந்த நேரத்தில் இயேசு நம்மை சுத்தமாக்கினார். சொல்லிட்டு சொல்கிறாரு, எப்பா நான் செஞ்சதை தயவு செஞ்சு யார்கிட்டையும் என்ன பண்ணாத, சொல்லாதன்னு. அவன் என்ன பண்ணானா, இந்த சங்கதியை அந்த தேசம் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசுகிட்ட இருந்து நன்மையை பெற்ற ஒரு ஆளால அவரை பத்தி சொல்லாம என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே மார்க் 7ஆம் அதிகாரம் 32-37 கொன்னை வாய உடைய ஒரு செவிட. என்ன வாய? என்ன கொன்னை வாயினா என்னம்மா? கொன்னை வாயினா என்ன? காலைல கேட்டாங்க, சேர்த்து பார்த்து கொன்னை வாயினா ஒரு கோணியா இருக்காச்சு. அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவன் கோணியை தட்டுறாரு. என்ன பண்ணுறாரு? கோணியை தட்டி காதை தட்டி அவனுக்கு சொல்கிறாரு, ஏய் நான் செஞ்சதை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதுன்னு சொன்னால், அவன் தெக்கோ போலின்னு ஒரு நாட்டில் துவங்கினவன் 14 நாட்டில் போய் இயேசுவை பற்றி கையை தட்டி சொல்லுங்களேன். ஏன்? அவன் நன்மையை பெற்றிருக்கிறான். நீங்கள் நன்மையை பெற்றிருந்தால் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒன்று பண்ணுவீங்க. எவ்வளோங்க இடம்? அலிஸ்டோர் வாசலில் போனால் 2000 பேர் 3000 பேர் வரோம் சாயங்காலத்தில். அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ட்ராக்ஸ் கொடுங்க. ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரங்களை பைத்தியம் நீங்கண்ணா, இன்னும் பைத்தியம்னு சொல்லிட்டோம். போய் ட்ராக்ஸு ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துருவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலக வேலை செய்கிறீங்கல்ல, உலக வேலை செஞ்சால் உங்கள் முதலாளி கரெக்டாக எத்தனாம் தேதி சம்பளம் போடுறாங்க பிரதர் உங்களுக்கு? 4ஆம் தேதி 5ஆம் தேதி கன்று மாதிரி ஊந்துரும்ல. உங்களுக்கு தெரியுமா? இந்த வேலை செஞ்சீங்கன்னா பரலோகத்திலேருந்து உங்களுக்கு தினந்தோறும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனையும் இயேசு அநீதியாய் கூலி இல்லாமல் வேலை வாங்க மாட்டார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, 4 பேருக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, ட்ரெயினில் ஏறினா 4 பேர்கிட்ட கர்த்தர் நல்லவருங்க, அவரை நம்புங்க. அழுதுன்னு போகிறோம். எத்தனை பேருக்கு நம்ம ட்ரெயின் இல்லை, ஆஸ்பத்திரியில் ரிப்போர்ட்டு என்ன ஆக போதும்னு அப்படி கலங்கி நிற்பாங்க. அங்கே போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், எங்கள் சர்ச்சில் 2 பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகி போய் அழுகி போன கிட்னியோட வந்தான், எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணார், நாங்கள் ஜெபம் பண்ணோம், இப்பயும் உயிரோடு இருக்கிறான். இதை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்களேன். அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா? நம்ம என்ன பண்ணுறது? அவங்க கூட சேர்ந்து நமக்கு என்ன ஊர்வம்பு, நம்ம பண்ணு சென்டரில் போய் இறங்கி போய் சேர்ந்துடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆண்ண காலு விட்டா எமிஜியர் சபை பின்னி எடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆளு அப்போ நல்லா கவனிங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். இப்போ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன பண்ணாங்களா? அப்படித்தானே இருக்குதே. அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்க ஜனங்க காத்திருக்கிறாங்க, ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? நம்ம சர்ச்சில் மைக்கு கொடுத்தோம்னா டாரா கேட்போம். என்ன கேட்பான்? எனக்கு இப்படி கிடைச்சது வேலை, எனக்கு இப்படி சுகமாக்கினார், எனக்கு இப்படி ஒரு வீட்டை கொடுத்தார், எனக்கு அதை கொடுத்தார். இங்கே சொல்கிறது இல்லை, அங்கே சொல்லணும். எங்கே சொல்லலாம்? அந்த முனையில் போய் நின்று சொல்லுங்க. 4 பேருக்கு சொல்லி பாருங்களேன். அவன் நம்மளை என்னன்னா நினச்சி போனான். ஏற்கனவே நம்மளை என்ன தான் சொல்லுங்கிறான். அவன் என்னதான் சொல்லுங்கிறான்? லூஸுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் யார் லூசுன்னு தெரியுண்டா. நான் சொல்கிறேன், இயேசுவை பிரசித்தம் பண்ண அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சுவிசேஷத்தை சொல்வது என் மேல் விழுந்த, சுவிசேஷத்தை சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசுவை பிரசித்தம் பண்ண நயமாச்சு. தம்பிங்க வேற ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க. 4வது 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்போட நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை துதிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவோம், வாஞ்சை உள்ளவன் கர்த்தரை தரிசிப்பான். கர்த்தரை தரிசிக்கிறவன் கவனிங்க, அவரை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுவான். பிரஸ்தாபம் பண்ணுற எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார்னு அவனுக்கு தெரியும். 3வது அவன் துதிச்சுக்கினே இருப்பான். என்ன பண்ணினே இருப்பேன்?
துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நம்ம அழுவேன் அழுவேன் அழுது கொண்டே இருப்பேன். காலையில என்ன சோறு கட்டி நானும் அனுப்ப போறேன். முட்டைய வேவ வச்சு புளி சோத்த கட்டி நான் அனுப்பி விடுவேன். ஏந்திருக்கும் போதே நம்ம ஆளுங்களுக்கு காலையில் ஏந்து கொஞ்ச நேரம் துதிமா. என்ன பண்ண ஏந்த உடனே நான் திரும்ப துதிக்கும் போதே உனக்கு ஐடியா தோணும். என்ன ஐடியா? அந்த கேரட்டெல்லாம் சீவி போட்டு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முட்டை சாதம் கட்டி, நான் காமெடிக்கெலாம் சொல்ல, இதை சீரியஸாக சொல்கிறேன். ஏந்திருக்கும் போதே என்ன பண்ணுறது, புளி ஊற்றி வச்சுக்கிற சோத்தில் அதை கட்டி அதனால திட்டுவானா, நேற்றும் புளி சோறு இன்னைக்கு அதில் லெமனை போட்டு பிசைஞ்சிடலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. துதிக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தான் சொல்லுவேன், இயேசுவை காணாதவன் துதிக்க மாட்டான், இயேசுவை கண்டவன் துதிக்கிறத நிறுத்த மாட்டான். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. துதிச்சுக்கினே இருக்கணும். உனக்கு பாட தெரியலையா, ஏதோ ஒரு கட்டையில் பாடு, ஒரு கட்டையில் பாடு, அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல கட்டையாக மாறிடும். காலையில் எழுந்து ஒரு 4 பாட்டை பாடி ஆண்டவரை துதிச்சு ஆராதிங்க. நீங்கள் பாருங்க, பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு, வா ஊருக்கு போகலான்னு போல, துதிச்சுக்கினே போகிறோம். நான் எப்படியே துதிச்சுக்கினே அப்படி பாடியிருப்பானுங்கிறேன். அவரை கண்டோமே அவரை கண்டோமே, எவ்வளவு அழகுமே நீ உள்ளவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள தேவனை கண்டோம், பாடினே போறான் பிரதர். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இந்த துதிப்பதற்காக. எந்த மனுஷன் எந்த குடும்பம் தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த குடும்பங்களை தேவன் மகிமைப்படுத்துவான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்தா கூட அந்த மனுஷன் எதை நிறுத்தவே இல்லை, துதிக்கிறத நிறுத்தவே இல்லைங்க. அவனுக்கு ஒன்று தெரியும், துதிக்கிற என் நிலைமை மாறும். சிறையில் கட்டி போட்டவன் கூட என்ன பண்ணல, துதிக்கிறத நிறுத்தலை. சிங்க கெபிக்குள்ள போய் போட்டாலும் துதிக்கிறத நிறுத்தலை, அக்கினி சோலைக்குள்ள போட்டாலும் துதிக்கிறத நிறுத்தலை. நான் நினைக்கிறேன், இந்த துதி தான் அவர்களை விடுதலையாக்கி, இந்த துதி தான் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்தது. அதனால தான் ஏசாயா 43:21 இது தெரியும், இந்த ஜனத்தை எனக்கென்று. ஆனா என்ன தெரியுமா, அப்படி துதிக்கிற ஜனத்துக்கு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் 19 படிங்க. யாருக்கு யாருக்கு? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாள்லயே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? வனாந்தரத்தில் உனக்கான வழி இந்த வருஷம் இருக்கு பிரதர். உன் பாதைகள் தெரியாத ஒரு வனாந்தரம், நீ துதிக்க மட்டும் ஆரம்பிச்சு பாரு. கிறிஸ்துமஸ்ல இருந்து உனக்கு வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பாஸ்டர் செய்தி? திட்ட செய்திலாம் இல்லை, ஒரே செய்தி தான். எனக்குள்ள இயேசுவை தேட வேண்டும் என்ற வாஞ்சை, ஆர்வம். இந்த வருஷத்துல எப்படியாவது ஒரு நாளாவது இதுவரை பேயை பார்த்த கண்கள் பரிசுத்தரை பார்க்க போகுது. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. அந்த வாஞ்சை பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நல்லா தான் நீங்க எல்லாம் குண்டு குண்டாக்குறீங்க, கொஞ்சம் சதை கரையட்டும். நல்லா 3 நாள் போட்டு அழுது, ஆண்டவரே எப்படியாவது உங்களை என்ன பண்ணினேன், நான் பார்த்துன்னு உங்கள் சாயலையாவது என்ன பண்ணிடணும், நான் பார்த்துன்னு. ஆண்டவரே நேபுகாத்து நேச்சார், அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கு தெரிலங்க. அக்னி நெனில் உலாவுகிற நேபுகாத்து நேச்சார் கண்ணுக்கு தெரிகிறார் இயேசு. 3 பேரை கட்டுண்டவராக போட்டேன். 4வது வருஷம் சுத்தராரு. அவருடைய சாயல் எப்படி இருந்தது? தேவகுமாரனுடைய சாயல். நேபுகாத்து நேச்சாருக்கு இயேசு தெரிகிறார். ஏன் நமக்கு தெரிய மாட்டாரா? இன்னைக்கு தீவிரமா போங்க. ஆண்டவரே உம்மை பார்க்கணும், ஆண்டவரே ஒரு முறையாவது பார்க்கணும், ஆண்டவரே. 2வது அவரை பார்த்துட்டீங்கன்னா அலி ஸ்டோர் வாசலில் போய் நீங்கள் நிற்காம என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டோம். பாஸ்டர் ட்ராக்ஸ் கொடு பாஸ்டர். ஒரு நாளைக்கு ரமேஷ் கேட்டார், ட்ராக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்காவது நான் என்ன பண்ணிடுறேன், ஆட்டோவில் வரவங்களுக்கு ட்ராக்ஸ் குத்துறேன் பாஸ்டர். இருக்க மாட்டீங்க. 4வது துதித்து கொண்டே இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால கிறிஸ்மஸ்ல ஒரு தீர்மானத்தோட போங்க, எனக்குள்ள வாஞ்சை வரட்டும், எனக்குள்ள ஆர்வம் வரட்டும், எனக்குள்ள தேவ தரிசனம் வரட்டும். எல்லாம் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுங்க. சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. உறவா அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உறவோ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை 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 துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் எங்களுக்காக வெளிப்பட்டீங்கல்ல ஆண்டவரே. உம்மை தேடுவதில் இந்த வருஷத்திலிருந்து நாங்கள் தீவிரத்தை காண்பிக்க, வாஞ்சையை காண்பிக்க இந்த நாளில் உணர்த்தினீர் ஐயா. நான் தீவிரமாய் தேட ஆரம்பித்தால் உங்களை கண்டடைவேன்பா. வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாதையா. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள். அவர் சமீபமாய் இருக்கல நோக்கி கூப்பிடுங்கள். அவரை தேடத்தக்க சமயத்தில் தேடுங்கள். இந்த வருஷம் எப்படியாவது உங்களை பார்த்துடணும் ஆண்டவரே. உங்க தரிசனத்தை பார்த்துடணும். பவுல் சொன்னது போல அகால பிறவியாகி எனக்கு தரிசனமானா ஒரு தரிசனத்தை தாங்க ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நான் ரொம்ப கூச்சப்படுறேன் ஆண்டவர் உங்களை பத்தி சொல்றதுக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது ஆண்டவரே. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். என் வெக்கத்தெல்லாம் எடுத்து போட்டு ஒரு 4 பேருக்கு உங்க அன்பை சொல்லணும். நீங்க எவ்வளவு நல்லவர்னு சொல்லணும்பா. இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். அது மாத்திரம் நாங்கள் குடும்பமா உட்கார்ந்து துதித்து கொண்டே இருப்போம்யா. என் தேவன் எனக்கு செய்த நன்மைகள், தேவன் எனக்கு செய்த உதவிகள், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு கொடுத்த வாய்ப்புகள் நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. எனக்கு எப்படியாவது ஆண்டவரே இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய நன்மையை எனக்கு கட்டளையிடுங்க. உங்க கரத்தலங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் சமூகம் உங்கள் அனைவரோடு கூட அவரை நீங்கள் காண்கிறவரை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.